மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா நிறைவேறியது. நீட் வினாத்தாள் கசிந்ததை தொடர்ந்து தேர்வு முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள் கசிய விடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்கும் வகையில் பொதுத் தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதாவே கொண்டுவரப்பட்டது. புதன்கிழமை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்ட மசோதா நேற்று மாநிலங்களவையிலும் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. Be taken into consideration. Those in favor will please say aye. Aye. Those against will please say no. To move that the bill be passed. Chairman sir, I rise to move that the bill be passed. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. The motion is adopted. Be taken. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேறிய மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாக உள்ளது. இந்த சட்டத்தின் மூலம் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் தனிநபர் குற்றவாளிகளுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் சிறையும் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். திட்டமிட்ட முறைகேடுகளில் ஈடுபடும் கும்பல்களுக்கு 7 முதல் 10 ஆண்டுகள் சிறையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்க சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக மாநிலங்களவையிலும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா நிறைவேறும் முன்பே எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் மசோதாவில் எதிர்க்கட்சிகள் கோரிய திருத்தங்கள் ஏற்கப்படாததால் முழக்கமிட்டபடி அவையில் இருந்து வெளியேறினர்.